அன்பு தமிழ் உள்ளவங்களே, உங்களுக்கு செக் வித் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். உங்கள் பர்சன் உங்ககிட்ட இந்த நொடி என்ன சொல்ல விரும்புகிறாங்க, எதை பற்றி பேச விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது எதுக்காக நம்ம ஷஃபில் பண்ணுவோம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் இது வந்து ஏதாவது வார்னிங் இல்லைனா வந்து ஒரு சிலருக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் மெசேஜ் பிரபஞ்சம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதெல்லாம் அங்கே இருக்கும். நம்ம இப்போ வந்து ஓவரால் எனர்ஜி போகலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். கேரிங் கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் வந்து ஓ மை காட் ஹாப்பினஸ். உங்கள் பர்சன் வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியில் இருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, இந்த கனெக்ஷன் மேலே அவங்க வச்சுருக்கிறது வந்து அலாதி பிரியம். உங்கள் மேலே வச்சுட்ருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பழுக்கில்லாத காதல். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பூவை ரசிச்சிட்ருக்கீங்க, அவங்க உங்களை ரசிச்சிட்ருக்காங்க. மேபி உங்களை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம். ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க தூரமாக அந்த உங்களை அப்சர்வ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம். ஆக மொத்தம் உங்களை பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை பார்க்குறதோ உங்கள் அருகாமையில் இருக்கிறதோ அவங்களுக்கு ஒரு அலாதி சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு அழகான உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பூக்கள் தான், எல்லாமே சந்தோஷம்தான். உங்கள் வாழ்க்கை இல்லைன்னா உங்களை வந்து தூரமாக இருந்து பார்க்கும்போதோ இல்லை உங்களை பற்றி நினைக்கும் போதோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது, எந்த கலப்படம் இல்லாத ஒரு சந்தோஷம் அங்கே இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த குறையுமே இல்லை, அந்த சந்தோஷத்தில் நிம்மதியாக இருக்காங்க. அதே சமயம் வந்து நீங்கள் கோவப்படுறதோ எதுவுமே வந்து அவங்களுக்கு ஒரு குறையாவே தெரியல. உங்ககிட்ட குறை இருக்க மாதிரி அவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. நீங்கள் ஒன்று கம்ப்ளீட் பேக்கேஜ். இப்போது அவங்க வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன் இருக்காங்க. இப்போ இம்மீடியட்டாக வந்து அவங்கக்கிட்ட ஆக்ஷன் எதிர்பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. ஆனால் அவங்களோட எண்ணங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் மேலே அலாதி மரியாதை வச்சுருக்காங்க, நம்பிக்கை வச்சுருக்காங்க. உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அதை விட பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த கனெக்ஷன் ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியில் தான் இருக்குது. இப்போது அவங்களால ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறத அவங்க மறைமுகமாக சொல்லிட்டாங்க. சூப்பர். திஸ் கான் பி லவ். Why do I feel you all the time? Why do I hear you in the back of my mind? It's driving me crazy when you are not around. Oh my God, such a beautiful energy. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஏன் உன்னை பற்றி இப்போ யோசிச்சுட்ருக்கேன், உன்னோட எனர்ஜி வந்து என் கூடயே சுற்றிட்டுருக்கு. இது வந்து என்னை வந்து நான் பைத்தியமாயிட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நீ என் பக்கத்தில் இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீ என் பக்கத்தில் இருந்த என் சுற்றி எங்காவது இருந்தேனாவே போதுமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காதலாக இருக்கவே முடியாது. ஏன்னா இது காதலே கிடையாது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணுறேனா அப்படின்னு கேட்குறாங்க. When the night falls, I am awake because you are not lying here with me. அவங்க அருகாமையில் நீங்கள் இல்லை. அவங்களோட இரவுகள் வந்து ரொம்ப பாரமான இரவுகளாக இருக்குது. நீங்கள் இல்லைனாவே அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நீங்கள் எங்காவது அவங்க சுற்றி இருக்கீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த டே வந்து ரொம்ப அமைதியாக போகுது. சப்போஸ் நீங்கள் இல்லை அந்த சரௌண்டிங்கில், இல்லைனா வந்து நீங்கள் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. எஸ்பெஷலி நைட் டைமில் நீங்கள் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப உங்களுக்கு பெருசாக பூதாகாரமாக தெரியுது. இது வந்து that escalated quickly. மேபி இது எஸ்கலேட்டடாக இருக்கலாம். I'm trying to figure out the picture. இந்த தனிமை தான் அவங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் வந்து பாத்திரங்கள் பிளேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் யாரும் இல்லை, சேரில் யாரும் இல்லை, ரொம்ப காலியாக இருக்குது. அந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை இருக்குது. எல்லாமே இருக்குது அவங்க வாழ்க்கையில். ஆனால் ஏதோ ஒரு வெறுமை, நீங்கள் இல்லாதனால இருக்க வெறுமை. இது பார்த்தீங்கன்னா பி வல்னரபிள் ஈவன் இஃப் யூ ஆர் அஃப்ரைட். மேபி இது பிரபஞ்சம் உங்களுக்கு இல்லைனா உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்கிறதா இருக்கலாம். ரொம்ப பயப்படுற மாதிரி இருந்தால் கூட காதலை சொல்ல தயங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நீங்கள் எதாவது சொல்ல தயங்குனீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட பயப்படணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஐ நோ, கொஞ்சம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும்னா அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். ஐ பிளேம்டு யூ ஃபார் மை ஓன் புல்ஷிட் தட் வாஸ் ஸோ அன்ஃபேர் டு யூ.
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதுக்காவது உங்களுக்கு ப்ளேம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை, பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஐ நோ யூ ஃபீல் பெட்ரேட், ஐம் ஸோ சாரி. ஸோ அவங்க ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் வந்து ஏமாத்திருக்கலாம் பாஸ்டில். ரொம்ப குவிக்காக உங்களோட காதல் முன்னாடி போயிருக்கலாம். அதனால் அவங்க செட் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சுருந்துருக்கலாம். அவங்களோட வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களுக்கு உங்களை ப்ளேம் பண்ணிக்கலாம். இந்த காதலுக்காக நிறைய மாற்றங்களை அவங்க கொண்டு வரணுன்ற பட்சத்தில் உங்களை ப்ளேம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான். பட் இப்போ வந்து உங்களை தான் அவங்க வந்து ஓப்பன் அப் ஆகணும், நீ வந்து பேசு அப்படின்ற மாதிரி எனர்ஜியாக தான் இருக்குது. பட் டு பி ஃப்ரேங்க், ஐ ஒன்ட் சஜஸ்ட் தட். அது வந்து ஒரு சரியானது விஷயமா இருக்காது. அதாவது நீங்கள் கேஷுவலாக பேசுகிறது வேறு, எப்போவுமே வந்து நீங்கள் போய் ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது வேறு. மியூச்சுவலாக இருக்கணும். அப்படி மியூச்சுவலாக இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அமைதியாகிடுங்க. மியூச்சுவலாக என்றைக்கு ரெஸ்பான்ஸ் வருதோ அன்றைக்கி நீங்கள் இந்த காதலுக்குள்ளே போகலாம். கிங் ஆஃப் கப்ஸ். ஓ மை காட். இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுட்ருக்க காதல் வந்து அலாதி காதல். இது வந்து அவங்க ரொம்ப எமோஷனலாக பேலன்ஸ், அவங்க ரொம்ப செட்டில் ஆகிட்டாங்க. ஓகே, இதுதான் நம்ம காதல், இதுதான் நம்ம லவ். ஏன்னா நீங்கள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. நீங்கள் தான் அவங்களோட சந்தோஷம். நீங்கள் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை அப்படி எம்டி ஆகிடுது. அவங்க ஒன்றுமே வந்து அங்கே இல்லை. வெறும் என்ன சொல்கிறது, வெறும் வேக்கம் தான் இருக்குது. அது எப்படி சொல்கிறது, அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு எல்லாமே காலி ஆகிட்டு யாருமே இல்லாத எத்தனை பேர் அவங்க கூட இருந்தாலும் அவங்க தனியாக சுற்றுற மாதிரியே இருக்குது. ஆனால் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப குஷியாக சுற்றிட்டுருக்காங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மேபி இந்த பர்சன் வாழ்க்கையில் ஏதாவது நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இப்போ அந்த பர்சன் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் இந்த 2 ஆஃப் கப்ஸில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணலை. பட் அவங்களோட காதல் இருக்குது, ஆனால் காதலுக்கான எஃபர்ட் போடல. ஏன்னா இங்கே ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன் இருக்குது. அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க மேபி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்களா இருக்கலாம். பழசில் நடந்த விஷயங்களை உன்னை ப்ளேம் பண்ணிவிட்டு நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன், இந்த காதலுக்கு நான் கொடுக்குற ப்ரியாரிட்டி கொடுக்கல, இப்போது நான் வந்து என் காதலை வந்து உணர்றேன், ரொம்ப ஆழமாக இருக்குது, நான் வந்து இதுக்கு முன்னாடியே உனக்கும் இந்த காதலுக்கும் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இனிமேல் இந்த சைக்கிள் அவங்க ரிப்பீட் பண்ணுற ஐடியா இல்லை. அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க காதலுக்கு. யூ ஆர் த எம்ப்ரஸ். உங்களை வந்து அவங்க துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. உங்களை சரியாக ட்ரீட் பண்ணல. இப்போ வந்து அவங்களுக்கு தேவை வெற்றி. ஏதாவது ஒரு விதத்தில் வெற்றி வேணும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இது வந்து மேபி பாஸ்டில் அவங்க வந்து ரொம்ப ட்ராமா பாண்டட் பர்சனாக இருந்துக்கலாம். ரொம்ப ட்ராமா பண்ணிட்டு உங்களை வந்து சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுருக்கலாம். அவங்க என்ன எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் திடீர்னு நடந்தது, எல்லாம் டக்குன்னு நடந்தது, என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல, நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஓடிட்டேன், பயந்து ஓடிட்டேன், இல்லை நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் இப்போது வந்து ரியலைஸ் பண்ணுறேன், உங்கள் மேலே வச்சுட்ருக்க காதல் வந்து ரொம்ப அலாதி காதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணீங்க. உங்களோட வேல்யூ அவங்க நிச்சயமாக இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. த எம்ப்ரஸ் எனர்ஜி. அதனால தான் இங்கே ஓவரால் எனர்ஜி நீங்கள் தான். அதோ சுத்தமாக நீங்கள் தான் அவங்களோட ஹாப்பினஸ். அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. மேபி நீங்கள் வந்து டிவைன் கனெக்ஷனாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டைரக்ட் கம்யூனிகேஷன் அவசியமே இல்லை. உங்களால் அவங்கள சென்ஸ் பண்ண முடியும். மேபி அது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குன்னு இங்கே 2 பேருமே நீங்கள் கண்ணை மூடிட்டுருக்கீங்க. ஸோ உங்களால் ஃப்யூச்சரை பார்க்க முடியும். ஒரு அழகான வெற்றி இருக்குது அப்படின்னு இங்கே வந்து குட்டி இந்த என்ன சொல்லுவோம், இந்த குள்ள மனிதர்கள் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து உங்கள் கையில் ஒரு மேஜிக் வான் மாதிரி வச்சுட்டு அதை உங்கள் கிட்ட கொடுக்குறாங்க. உங்கள் கிட்ட இல்லை, உங்கள் கிட்ட இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த 5 ஆஃப் வான்ஸ் எப்போவுமே சண்டை சச்சரவு ஃபேமிலி ட்ராமா இதெல்லாம். ஆனால் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த வெற்றிங்கிற அந்த கடைசி வாண்ட், அது 6 ஆஃப் வான்ஸ்க்கு அந்த கடைசி விஷயத்த உங்கள் கையில் கொடுக்குறாங்க. மேபி இனிமேல் நீங்கள் தான் வந்து இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் எடுத்துக்கணும். ஆல்ரெடி நீங்கள் 2 பேருமே கையில் வந்து ஒரு மாதிரி ஒரு கப் இல்லைனா வந்து ஒரு வெற்றிக்கு சின்னமாக ஒரு விஷயத்தை கையில் வச்சுட்ருக்கீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த காதல் வெற்றியை நோக்கி போகும். உங்கள் பர்சன் என்ன ஓவராலாக சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்க நிறையா ட்ராமா போட்டாங்க, அது பண்ணியிருக்க கூடாது, இப்போ நான் உன்னோட வேல்யூ ரியலைஸ் பண்ணுறேன், நீ வந்து என்னை பார்த்து பயந்து ஓடணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி கூடிய சீக்கிரம் அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன்னு சொல்லலாம். நான் வந்து இனிமேல் வந்து மறைச்சி வைக்க விரும்பலை, கூடி சீக்கிரம் உங்ககிட்ட நானும் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். பயந்தாலும் சரி, எனக்கு பயமாக இருந்தாலும் சரி, அது உனக்கு பண்ணுறது நியாயம் இல்லைன்னு எனக்கே தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க.
யூ ஆர் மை விஷ் கம் ட்ரூ. அவங்க கண்ட கனவுகள் எல்லாம் நனவானதுக்கு ஒரு சாட்சி நீங்கள் தான். அவங்க சந்தோஷம் நீங்கள் தான். ஓவராலாக சொல்லிட்டாங்க அதவே. நான் ஷஃபிலே பண்ண தேவையில்லை. ஏன் மேடம் சிரமப்படுறீங்க, நானே சொல்லிடுறேன் அப்படின்றாங்க போல இருக்கு. யூ ஹேவ் brought so much happiness in my life. அதான் இங்கே சன் கார்டு, நான் முன்னாடியே அதுதான் சொன்னேன். அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், அதாவது அப்பளுக்கு இல்லாத சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அது உங்களோட இருக்கும்போது, உங்கள் அருகாமையில் இருக்கும்போது தான். ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க. ஐ ஹாவ் வல்னரபிலிட்டி இன்செக்யூரிட்டிஸ் வித் யூ. இங்கே அதை தான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கு மேபி பாஸ்டில் ஏதாவது காதில் சொல்லி அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். இல்லைன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வளர்ந்தது பழக்கம் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்குது. வல்னரபிலிட்டி இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. மேபி எங்கேயாவது சொல்லி பலமாக காயப்பட்டுக்கலாம். சூடுபட்ட பூனை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்கேயோ பால் சூடாக இருக்கும்போது போய் வாயை வச்சு சூடு வாங்கியாச்சு. இப்போ வந்து பாலை பார்த்தாலே அரண்டு ஓடுது. பூனைக்கு பால் தான் ரொம்ப முக்கியம். பட் இப்போ பாலை கண்டாலே ஓடுற அந்த சுச்சுவேஷன் தான் அவங்க பர்சன் இருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணலாம். மீதி எல்லாத்துக்கும் உங்கள் பர்சன் கூடி சீக்கிரம் உங்ககிட்ட வந்து காதில் சொல்லுவாங்க, இது வார்னிங், ஐ எம் சாரி. உங்களுக்கு முன்னாடி அவங்க பண்ண துரோகத்துக்கு, இல்லைனா வந்து உங்களை கண்டுக்காமல் விட்டதுக்கு, ஓப்பன் அப் ஆகாததுக்கு எல்லாத்துக்குமே சாரி. கண்ட்ரோலிங். உங்களை கண்ட்ரோல் பண்ண நினச்சிருக்கலாம், ஆனால் அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு உங்களோட வேல்யூ தெரியுது. நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்க. எம்ப்ரெஸ் எனர்ஜி. யூ ஆர் அ பியூட்டிஃபுல் சோல். இப்போ வந்து உங்களை பார்க்குறாங்க. உங்களோட சோல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. லவ் இஸ் பிளைண்ட். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்கிறாங்க. மை மதர் இஸ் ஸ்டீலிங் மை மணி. அவங்க அம்மா வந்து அதான் நம்ம இங்கே உங்களுக்கு துரோகம் பண்ணதுக்கு, உங்களை சொல்லாமல் போனதுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஃபேமிலி ரிலேட்டடாக நம்ம இப்போ தான் பார்த்தோம். 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ஆனால் அதுலேருந்து அவங்களால ஓவர் கம் பண்ணி வர முடியும். கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரலாம். ஃபேமிலி, இது வந்து மதர் ஃபிகரே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேமிலி அவங்களோட பணத்தை வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதும் ஒரு விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் மணி ரிலேட்டடாக போயிட்டுருக்கு. அதனால தான் உங்ககிட்ட அவங்க இன்னும் வரலை. கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் கிட்டேருந்து ஒரு சாரி, கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் வந்து உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, உங்கள் மேலே எந்த அளவுக்கு காதல் இருக்குது அப்படிங்கிறதும் அவங்க சொல்ல போகிறாங்க. இப்போதைக்கே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். பிகாஸ் நீங்கள் அவங்க பவரில் ஆல்ரெடி இருக்கீங்க. உங்கள் பர்சன் இப்போ தான் கிங் ஆஃப் கப்ஸ், இன்னும் எம்பரர் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான் விஷயம். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.